ஹாய் தேவடிகள், வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வாழ்க்கைக்கு படிப்பு அவசியமா. வாழ்க்கைக்கு படிப்பு எந்த அளவுக்கு நம்ம அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் நம்ம குழந்தைகளை படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு திணிக்கிறோம், எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே அக்கறை நம்ம படிப்பு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுது. அப்போ நல்லா படித்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட படித்த நண்பர்கள் முதல் ரேங்க் வாங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு நீ பாருங்கள். பேக் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சில் படித்தவங்க இன்றைக்கி எந்த இடத்துல இருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது எந்த பெஞ்சில் எந்த இடத்துல இருந்தீங்க? முதல் வரிசையில் இருந்தீங்களா, ரெண்டாவது பெஞ்சில் இருந்தீங்களா, லாஸ்ட் பெஞ்சில் இருந்தீங்களா? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்க, படிக்கும்போது எந்த இடத்துல இருந்தீங்க, இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறீங்க, ஈஸியாக நம்மளோட ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நமக்கு படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம பிள்ளைங்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியும். பொதுவாகவே இப்போ முதல் பெஞ்சில் இருக்கவங்க பாருங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க. நல்லா படித்தவங்க பொதுவாகவே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டாண்டர்டாக போய்ட்டுருக்கலாம். இல்லை சில பேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாருமே இருக்கலாம். ஆனால் நீங்களே உங்கள் லைஃப்பில் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் பின்னாடி பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் எந்த மாதிரி இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் மேனவோ இல்லை ஒரு பாலிடிக்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க நல்லா பயந்து படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தைரியமும் ஜாஸ்தி இருக்கும். அப்போ வாழ்க்கையில் படிப்பு மட்டும்தான் அவசியமானு கேட்டிங்க அப்படின்னா, கூடவே தைரியம் வேணும், ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு மன தைரியம் வேணும், மனப்பக்குவம் வேணும். சமுதாயத்தில் சில விஷயங்கள் வரும்போது ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க டீச்சர் அடி வாங்குறதுக்கும் பயப்பட மாட்டாங்க, முதல் பெஞ்சில் இருக்கவங்க டீச்சர் அடி வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. அப்போது ஒரு விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேக் பெஞ்சில் இருக்கிறவங்க படிக்கும்போதே அதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்போது நான் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கைக்கு படிப்பு அவசியமானு கேட்டால் படிப்பு கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, அவசியம் இல்லை. அது ஒன்று. இன்னொரு விஷயம், அதுக்காக நம்ம படிக்கிறதே ரொம்ப கேர் பண்ணாமல் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற போர்வையில் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஏன்னா என்னோட அனுபவத்தில் தான் சில விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க 7 மணிக்கு எந்திரிக்காங்க அப்படின்னா 9 மணிக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னா 7 to 8 டியூஷன் அனுப்புகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி காலைல டியூஷன் போய்ட்டு வந்தோன்னா ஸ்கூல் போய்ட்டு வந்து மறுபடியும் டியூஷன் போய்ட்டு வந்த பிறகு மறுபடியும் சாப்பிட்டு ஆஸ் யூசுவல் அந்த மாதிரி ஒர்க் நடந்தது. அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ வாழ்க்கையை பற்றி ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோமோ தவிர படிப்பு அப்படிங்கிற போர்வையில் அவங்க ஒரு ஹாப்பினஸாக ஒரு சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லை பள்ளிக்கூட ஹாப்பியாக சந்தோஷமாக படிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அப்போது நம்மளோட பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மன அழுத்தத்துக்கு உண்டாக்காத அளவுக்கு படிக்க சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ பெரிய லெவலில் என்ன படிக்க ஆசைப்படுறாங்களோ படிக்க வைக்கிறது முயற்சி பண்ணுங்கள், படிக்க வைங்க. ஆனால் உங்களுடைய ஆசையை அவங்களோட திணிக்காத அளவுக்கு படிக்க வச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்காம வாழ்க்கைக்கான பாடங்களும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு உதாரணம், நல்லா தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி படிப்புக்கு பிள்ளைங்க மேலே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பேரண்ட்ஸ், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற பேரண்ட்ஸ், அவங்க ஹெல்த்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் கிடையாது. ஏன் அப்படின்னா, காலையில் 1 hour பிள்ளைங்க எக்ஸசைஸ் பண்ணால் நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எத்தனை வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி காலையில் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அது ப்ராக்டிஸ் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நீங்கள் படிக்கிறத விட ரொம்ப முக்கியம் காலையில் 1 hour பிள்ளைங்க எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஈவினிங் 1 hour எக்ஸசைஸ் பண்ணால் அப்போ ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு தெரியும். ஆனால் படிக்கிறதுல சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எக்ஸசைஸ் லெவலில் மற்ற விஷயங்களே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு அதுவும் அவசியங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டெய்லி காலையிலே படித்தா கூட கொஞ்சம் கம்மி, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour கழிச்சு படிச்சுக்க, 2 hour கழிச்சு படிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கும். படித்தா மைண்டில் மெமரி ஆகிற அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்போ நீங்கள் முதல்ல பிள்ளைங்களை நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு படிப்பு அப்படிங்கிறத திணிக்கிறத விட ஃபஸ்ட்டு காலையில் 1 hour பிள்ளைங்களை எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. காலையில் எக்ஸசைஸ் மூலமாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கட்டும். அடுத்தது தெய்வ பக்தியும் சொல்லிக் கொடுங்க. இது ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, காலையிலே தெய்வ பக்தி சொல்லிக் கொடுங்க. அது ஒரு படிப்புக்கு ஒரு முதல் தரமாக அது அமையும்.
அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா பிள்ளைங்கள்ட்டையும் நல்லா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் நல்லா பழகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சில பிரச்சனைகள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கோ இல்லை ஒரு உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு ஃபேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு அது எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட்டாக அமையும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட படிப்பை பற்றி சொல்லலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, படிப்பு அப்படிங்கும்போது இன்றைக்கி எல்கேஜியில் படிச்சிருக்கிற படிப்பு வந்து ஒரு 10ஆம் கிளாஸில் படிக்கும்போது கேட்டிங்கன்னா ஞாபகம் இருக்காது. சரி, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் லெவல் வாங்கியிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமானா கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அது படிக்க போயிருப்பாங்க. அந்த டைமில் படிக்கிறது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல், அது வாழ்க்கை முறைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு வாழ்க்கை பாடத்தை படிக்க போயிருப்பாங்க. அப்போ படிப்புங்கிறதும் அப்படி தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்படி எல்கேஜி எப்படி ஒரு ஸ்டேஜில் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப அவசியம். அப்படிங்கிறப்ப 2 விஷயத்தையும் ஷேர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேஷன் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அந்த அட்வைஸ் அவங்க கொடுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லபடியாக அமையுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.